அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்த தன்னலத்தின் தலையறிந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது தன்னலத்தின் தலையறிந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்து, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடர் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன், எனினும் வாழ்கின்றேன். ஆனால் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து உண்மையில் என்னுள் வாழ்கின்றார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் நான் வாழ்கின்றேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் அந்தியோக்கு நகர் புனித இஞ்ஞாசியாருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். இவர் இறைவனை தாங்குபவர் என்றும் ஒரு இடத்தில் அழைக்கப்படுகின்றார். அதாவது வேதகலாபனை காலத்திலே இவர் முழுமையாக தன்னை இறைவனுக்காக ஒப்படைத்து தன்னுடைய உயிரை துச்சம் என மதித்து இவர் மறைபரப்பு பணிக்காக தன்னை முழுமையாக கையளித்தவர். இவர் வேதகலாபனை காலத்திலே இறந்தாலும் இவருடைய வாழ்வு இன்றும் மக்களால் நம்பப்பட்டு வருகின்றது. இவருடைய வாழ்க்கை இன்னும் மக்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் இறைவனை விட்டு கொடுக்கக்கூடாது, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் நம்பிக்கையின் மக்களாக இருக்கின்றோம். நாங்கள் விசுவசிக்கின்ற அந்த வாழ்க்கைக்கு, நாங்கள் நம்புகின்ற அந்த வாழ்க்கைக்கு சாட்சியலாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது இவருடைய வாழ்க்கை எங்களுக்கு தருகின்ற பாடமாக இருக்கின்றது. ஆகவே நாங்களும் இன்று நாளிலே இந்த புனிதருக்காக நன்றி கூறுவோம். வேத கலாபனை காலத்திலே பல பேர் கிறிஸ்தவத்தை மறுதளித்து தங்களுடைய உயிரை கையில் எடுத்து கொண்டு உயிருக்கு பயந்திருந்தார்கள். ஆனால் இவர் உயிருக்கு பயப்படவில்லை, இறைவனுக்கு பயந்தார். அதனால் இவர் இன்றும் ஒரு மறைசாட்சியாக இருக்கின்றார், நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். ஆகவே இந்த புனிதர் வழியாக நாங்களும் எங்களுடைய விசுவாச வாழ்வு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என நாங்கள் நம்பிக்கையிலே மேன்மேலும் ஊன்றியவர்களாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களில், துன்பங்களில், வேதனைகளில் நம்பிக்கை இழந்து போகாமல் இருக்க வரம் கேட்டு இந்த பள்ளி வழியாக நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மறை சாட்சியரின் நம்பிக்கை அறிக்கையால் உமது திரு அவையனும் அறையுடலை அழகு செய்கின்றீரே. இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஞாசியாரின் மாட்சிக்குரிய பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையை வழங்கியது போல எங்களுக்கு முடிவிலா பாதுகாப்பாய் விளங்கிட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 8 ஈறாக. சகோதர சகோதரிகளே, இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராயிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகின்றார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கின்றார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதனின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. Hallelujah.
உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது ஜேசு முதலில் தம் சுடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பெரிசியருடைய வழிவிடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாதும் மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்தில் இருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கு அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும்? கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்தியோக்கிய நகர புனித இஞ்ஞாசியார் இந்த நற்செய்தி வசனத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கின்றார். இந்த உலகத்தில் அவருக்கு பல வேதனையான விடயங்களை அவர் சந்தித்தாலும், பல சோதனைகளை சந்தித்தாலும், விலங்குகளிடையே அவர் போடப்பட்டார், எண்ணெயிலே சுடப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் யாருக்கும் அஞ்சவில்லை. அவர் அஞ்சியது கடவுளுக்கு மட்டுமே. கடவுளிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்கு மட்டுமே அவர் அஞ்சியவராக காணப்பட்டார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளை, இவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வழிபடத்தனத்தை நெச்செய்தி வாசியை கேட்டோம். இந்த வழிபடத்தனம் என்றால் என்ன? நான் நல்லவன் என்று வரும் வாயால் சொல்லி கொண்டிருப்பவர்கள், ஆனால் செயலிலே அந்த நன்மை இருக்காது. நான் கத்தோலிக்கன், நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி என்று வரும் வாயால் சொல்லி கொண்டிருப்பவர்கள் வழிவிடமாக ஆலயங்களுக்கு செல்வார்கள், வழிபாடுகளுக்கு செல்வார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது நம்பிக்கையற்றவருடைய வாழ்க்கை முறையாக, தீயோனுடைய ஆதிக்கம் நிறைந்த வாழ்க்கை முறையாக இருக்கும். இவர்களான அந்த வழிபடத்தனமான மக்கள், வழிபடக்கார பரிசேயர்கள். இவரிடமிருந்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இவரிடமிருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாங்கள் வாசியை கேட்டோம். ஏனென்றால் உண்மையான விசுவாசி, உண்மையான நம்பிக்கையாளன் தன்னுடைய வார்த்தையாலும் தன்னுடைய வாழ்க்கையாலும் நம்பிக்கையை பரப்புவனாக இருக்கின்றான். அவனே உண்மையான நம்பிக்கையாளன். வெறும் வாய்ச்சொல்லால் மாத்திரமல்ல, தன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையாலும் ஒவ்வொரு செயல்களினாலும் அன்றாட வாழ்க்கையினாலும் அவன் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவனாக இருக்கின்றான். அவனே உண்மையான விசுவாசி. அயலவர்களை அன்பு செய்வதிலிருந்து, தன்னை அன்பு செய்வதிலிருந்து, இயற்கையை அன்பு செய்வதிலிருந்து, அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் உதவி செய்து அனைவருக்கும் நல்ல சமாரியராக வாழ்பவனே உண்மையான விசுவாசியாக, உண்மையான நம்பிக்கையாளனாக இருக்கின்றான். அப்படி வாழ்ந்தால் எங்களுக்கு என்ன பரிசு என்பது இன்றைய நாள் புனிதருடைய வாழ்க்கை பாடம். அப்படி நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் ஒதுக்கப்படுவோம், உதறி தள்ளப்படுவோம், கொலை செய்யப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம். நாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியாமல் இருக்கும். இதான் அந்த உண்மையான நம்பிக்கையாளனுக்குரிய பரிசாக இருக்கின்றது. ஆயினும் அனைத்தையும் தாண்டி நாங்கள் இறைவனுக்கு அஞ்ச வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களை ஒதுக்குபவர்கள், எங்களுக்கு பின்னாலே புறம் பேசுபவர்கள், எங்களை நையை புடைப்பவர்கள் எங்களை கொல்ல முடியாது. உடலை கொண்டாலும் நிரந்தரமாக இருக்கின்ற ஆன்மாவை அவர்களால் கொள்ள இயலாது. மாறாக நிரந்தரமாக இருக்கின்ற ஆன்மாவை கொள்ள கடவுளால் மட்டுமே முடியும். ஆகவே நாங்கள் ஆன்மாவை பேணி பாதுகாக்க வேண்டுமென்றால்
கடவுள் தருகின்ற நம்பிக்கைக்கு உரிய மக்களாக, விசுவாசத்துக்கு மக்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தையாலும் எங்களுடைய வாழ்வாலும் நாங்கள் விசுவாசத்தை எடுத்து காட்டுகின்ற, பிரதிபலிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் அந்த கருத்துக்காக மன்றாடுவோம். வரும் வார்த்தையால் மட்டுமல்ல, இன்றைய நாள் புனிதர் வாழ்ந்து காட்டியது போல எங்களுடைய வாழ்க்கையினாலும், எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளாலும், ஒவ்வொரு எண்ணங்களாலும் இறைவனுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை பறைசாற்றுகின்ற மறைபரப்பாளர்களாக நாங்கள் வாழ வரம் கேட்டு இந்த பள்ளியிலே நாங்கள் தொடர்ந்துமாக மன்றாடுவோம். ஆமேன். எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் ஒப்படைத்து மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனே ஆற்றிட தேவையான அருள்வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், பொறுமை ஆகிய பண்புகளால் எம்மை அணி செய்து வாழும் நல்லுள்ளங்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எமது நாட்டு தலைவர்கள் அனைவரும் சாதி, சமயம், மொழி கடந்து செயலாற்றவும், உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாழவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே இறைவா, நாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு வாழவும், அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும், பிறரின் துன்பங்களை தங்கள் துன்பங்கள் போலேற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விசுவாசத்தின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் நம்பிக்கையின் மக்களாக இருக்க, எங்களுடைய வாழ்வாலும் எங்களுடைய வார்த்தையினாலும் இறைவனுடைய அரசை பறைசாற்றுகின்ற அருளை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். இனமாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள் கொண்டாடுகின்றவர்கள், நோயில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள் அனைவரை முறையின் பாதம் படைத்து மன்றாடுவோம். நம்பிக்கையின் தெய்வமாக இருக்கின்ற ஆண்டவர் அவருடைய வாழ்வுக்கு ஒளியை காட்ட வேண்டும் என்று, வழியை காட்ட வேண்டும் என்று, அருளை இரக்கத்தை நிறைவாக பொழிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். கள்ளமில்லா மனம் கொணர்ந்தேன் ஏற்பாய்து வா, என்னை ஏற்பாய்து வா. கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையா என்னை கொண்டேன் ஏற்பாய்து வா, என்னை ஏற்பாய்து வா. தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய், தனிமை வந்து வாட்டும் போது
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் கோதுமை மணியாகிய புனித ஞாசியாரை அவரது மறை சாட்சியத்தின் பாடுகளால் தூய் அப்பமாக ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் நிறைய பெற்றுடன் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முழெல்லாம் இறைவான், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அந்தியோக்கு நகர் ஞாசியாருடைய உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் மரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின் மேலும் அது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களையும் அது ஆற்றல் மிகு சாட்சியலாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த உன்னவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகிலிடையராது மது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் மைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமூலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குலம் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். எங்களுடைய தேவைகளை நேர்ந்தவர்களாக இறைவன் கெட்டுத்தந்த சபத்தை துணிவுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்னிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறை, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள், இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமை உணர்வு நம்மில் எதற்கு? பருகி
கொடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரின் விண்ணக பிறப்பு நாளில் நாங்கள் உட்கொண்ட விண்ண உணவு எங்களுக்கு ஊட்டமளிப்பதாக. நாங்கள் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்தவர்களாய் வாழ அது எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை உட்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.